ஹாய் காய்ஸ், இது கோச்சா வாழ்க்கையோட டே 19. இன்னைக்கு தேதி 6 ஆயிடுச்சு. ஊடால 2 நாள் நம்மளால் வீடியோ போட முடியல. அதை நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பிஸியாக இருந்தாலும் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல, எடிட் பண்ணவும் டைம் கிடைக்க மாட்டேங்குச்சு. ஆனால் இனிமேல் விடாமுயற்சியோட கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கிறிஸ்பியாக ஏதாச்சும் தோசை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி தோசை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, இன்றைக்கி நம்ம நல்ல நேரம் பிடிக்காமல் கரெக்டாக வந்துருச்சு. சரி, அப்புறம் கிறிஸ்பியாக நீங்கள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் தூவ மேலே போட்டுட்டு அப்படி கிறிஸ்பியாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பேச்சுலர் லைஃப்லேயே 3 வருஷமா இருந்து சோம்பேறி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாலே எந்த வேலையும் பண்ண மனசு வர மாட்டேது. ஆனால் இருந்தாலும் நம்ம வவுறு வலிக்கும் போது நம்ம பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால கை ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் காலையில் என்னடா கிளைமேட் தரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா மழை சடச்சடன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் தரமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு இஞ்சி டீ போடலாம்னு சொல்லி ரெடி பண்ணி இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் டோல்கேட் கிளம்பி வந்துட்டேங்க. ஆனால் அங்கே யாருமே காணா, பெருசாக வண்டி வாசி எதுவும் வரல. அப்புறம் நான் நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லி. யாரும் காணா. அப்படியே நம்மளும் ஒரு வாக்கப் போடலாம்னு சொல்லி வாக் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மண்டை காஞ்சிருச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு காஃபி நம்மளோட ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காஃபி வாங்கிட்டு வந்தாப்புல ஒரு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இது நேற்று ஈவினிங் எடுத்த கிளிப் காய்ஸ். ஏன்னா நேற்று சிஎஸ்கே ஆர்சிபியோட மேட்ச், அதை பற்றி மாடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச டீமை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விடாமுயற்சியோடு இருங்க.